வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் அத்தியாயம் 37 மாரீச்ச கிருதோபதேசா மாரீச்சன் செய்த உபதேசம் சப்தத்ரிம்ஷः சர்கः 37வது சர்க்கம் மாரீச்ச கிருதோபதேசः மாரீச்சன் செய்த உபதேசம் தச்ருத்வா ராக்ஷசேந்திரஸ்ய வாக்யம் வாக்யே விசாரதः பிரத்யுவாச்ச மகாப்ராஜ்ஞோ மாரீச்சோ ராக்ஷசேஸ்வரம் ராக்ஷசேந்திரஸ்ய ராட்சச மன்னனுடைய தந்த வாக்கியம் மொழியை ஸ்ருத்வா கேட்டு மகாப்ராஜ்ஞ அறிவில் சிறந்தோனும் வாக்கிய விசாரதா நன்கு பேச வல்லவனுமாகிய மாரீச்சன் ராக்ஷசேஸ்வரம் ராட்சச மன்னனை பார்த்து பிரத்யுவாச்ச பின்வருமாறு பதில் உரைத்தான். ராட்சச மன்னனுடைய அந்த மொழியை கேட்டு அறிவில் சிறந்தோனும் நன்கு பேச வல்லவனுமாகிய மாரீச்சன் ராட்சச மன்னனை பார்த்து பின்வருமாறு பதில் உரைத்தான். சுலபா புருஷாராஜன் சததம் பிரியவாதினः அப்ரியஸ்ய தோ பத்யஸ்ய பக்தா ஸ்ரோதா ச துர்லபः. ராஜன் அரசே, பிரியவாதினக கேட்பவர்களுக்கு இனிமையாக மொழியும் புருஷர்கள் சததம் எங்கும் சுலபாக பெரும்பாலும் உள்ளர்கள். அப்ரியஸ்ய கேட்க இனிமையில்லாத ஆனாலும் பத்தியஸ்ய நன்மை அளிக்கத்தக்கதை வக்தா சொல்லுகிறவன் துர்லபா கிடைத்தற்கரிது. ஸ்ரோதா செவி கொள்கிறவனும் ச அப்படியே கிடைத்தற்கரிது. அரசே, கேட்பவர்களுக்கு இனிமையாக மொழியும் புருஷர்கள் எங்கும் பெரும்பாலும் உளர்கள். கேட்க இனிமையில்லாத ஆனாலும் நன்மை அளிக்கத்தக்கதை சொல்லுகிறவன் கிடைத்தற்கு அரிது. செவி கொள்கிறவனும் அப்படியே கிடைத்தற்கு அரிது. நூனம் புத்தியசே ராமம் மகாவீர்யே குணோன்னதம் அயுக்தசாரஸ்சபலோ மகேந்திரவருணோபமம். அயுக்தசாரக ஒற்றர்களை அவரவர்கள் வேலையில் நியமிக்காதவனும் சபலகா முன்பின் யோசியாது எதையும் துடுக்காய் செய்யும் நீ. ராமம் ராமனே மகாவீரியம் மகாவீரியசாலியாயும் குணோன்னதம் நற்குணங்களால் சிறந்து விளங்குபவனாயும் மகேந்திரவருணோபமம் இந்திரனையும் வருணனையும் நிகர்த்தவனாயும் நூனம் என்னும் நபோத்யசே தெரிந்து கொள்ளாது இருக்கின்றனே. ஒற்றர்களை அவரவர்கள் வேலையில் நியமிக்காதவனும் முன்பின் யோசியாது எதையும் தொடுக்காய் செய்யும் நீ. ராமனே மகாவீரியசாலியாயும் நற்குணங்களால் சிறந்து விளங்குபவனாயும் இந்திரனையும் வருணனையும் நிகர்த்தவனாயும் இன்னும் தெரிந்து கொள்ளாது இருக்கின்றனே. அபிஸ்வஸ்தி பவேத்தாத்த சர்வேஷாம் புவி ரக்ஷசாம் அப்பே ராமோ ந சங்கிருத்தः குர்யால்லோகம் ராக்ஷசம். தாத்தப்பா புவி உலகில் ராட்சசாம் அரக்கர்கள் சர்வேஷாம் யாவருக்கும் ஸ்வஸ்தி க்ஷேமம் அப்பி பவேத் விளையுமா.
ராமः ராமம் சங்கிருத்தः கடும் சினம் கொண்டு லோகம் உலகத்தை அராக்ஷசம் அரக்கர் பூண்டு அற்றதாய் அப்பின குறியாத் செய்யாமல் இருப்பனாம். அப்பா உலகில் அரக்கர்கள் யாவருக்கும் க்ஷேமம் விளையுமா? ராமன் கடும் சினம் கொண்டு உலகத்தை அரக்கர் பூண்டு அற்றதாய் செய்யாமல் இருப்பனாம். अपि ते जीवितान्ताय नोत्पन्ना जनकात्मजा अपि सीता निमित्तं ते न भवेत् व्यसनं महत्. ते உனது ஜீவிதாந்தாய உயிரை ஒழிக்க ஜனகாத்மஜா ஜனகரின் மகள் அப்பி நோத்பன்னா ஏற்படாது இருப்பலாம். தே உனக்கு சீதா நிமித்தம் சீதையின் காரணமாய் மகத் அசஹ்யமான வியசனம் கஷ்டம் அப்பின பவேத் உண்டாகாது இருக்குமா? உனது உயிரை ஒழிக்க ஜனகரின் மகள் ஏற்படாது இருப்பளா? உனக்கு சீதையின் காரணமாய் அசஹ்யமான கஷ்டம் உண்டாகாது இருக்குமா? अपि त्वामीश्वरं प्राप्ये कामावृत्तं निरङ्कुशं न विनश्येत् पुरीलङ्का त्वया सह स राक्षसा. காமவிருத்தம் மனம் போனபடியே நடக்கிறவனும் நிரங்குஷம் அடக்கி ஆளுபவர் இல்லாதவனுமான துவாம் உன்னை ஈஸ்வரம் அரசனாக பிராப்பிய பெற்ற லங்காபுரி இலங்கை நகர் ச ராட்சசா ராட்சசர்களோடு கூடினதாய் துவயாசக உன்னோடு கூடவும் அப்பின வினஷ்யேத் அழியாது இருக்குமாம். மனம் போனபடியே நடக்கிறவனும் அடக்கி ஆளுபவர் இல்லாதவனுமான உன்னை அரசனாக பெற்ற இலங்கை நகர் ராட்சசர்களோடு கூடினதாய் உன்னோடு கூடவும் அழியாது இருக்குமா? त्वद्विध कामावृत्तो हि दुःशील पापमन्त्रितः आत्मानं स्वजनं राष्ट्रं स राजा हन्ति दुर्मति. காமவிருத்தக மனம் போனபடி நடப்பவனாய் பாபமந்திரிதக துராலோசனை பெற்றவனாய் துர்மதிகி கெட்ட புத்தி உடையவனாய் துஷீலக கெட்ட ஒழுக்கம் உடையவனாய் த்வத்விதா உன்னை போன்றவனாயும் இருக்கும் சகாராஜா அப்படிப்பட்ட மன்னன் ஆத்மானம் தன்னையும் ஸ்வஜனம் தன் ஜனத்தையும் ராஷ்டிரம் தன் ராஜ்யத்தையும் ஹந்தி நாசம் செய்கிறான். இது திண்ணம். மனம் போனபடி நடப்பவனாய் துராலோசனை பெற்றவனாய் கெட்ட புத்தி உடையவனாய் கெட்ட ஒழுக்கம் உடையவனாய் உன்னை போன்றவனாயும் இருக்கும் அப்படிப்பட்ட மன்னன் தன்னையும் தன் ஜனத்தையும் தன் ராஜ்யத்தையும் நாசம் செய்கிறான். இது திண்ணம். நசப்பித்ரா परित्यक्तो नामर्याद कथंचन न लुब्धो न च दुःशीलो न च क्षत्रिय पांसनः. சாவன் பித்ரா தந்தையினால் ந பரித்யக்த கைவிடப்பட்டவன் அல்லன். கதஞ்சன ஏதேனும் ஒரு பிரசக்தியிலும் கூட அமரியாதகான தர்ம அனுஷ்டானத்தை எள்ளளவும் தவற விட்டவன் அல்லன். ந லுப்தக உலோபி அல்லன். நச்ச துஷீலக துர்நடத்தை உள்ளவன் அல்லன். நச்ச க்ஷத்ரிய பாம்சனக க்ஷத்ரியாதமனும் அல்லன். அவன் தந்தையினால் கைவிடப்பட்டவன் அல்லன்.
ஏதேனும் ஒரு பிரசக்தியிலும் கூட தர்ம அனுஷ்டானத்தை எள்ளளவும் தவறவிட்டவன் அல்லன், உலோபி அல்லன், துர்நடத்தை உள்ளவன் அல்லன், க்ஷத்ரியாதமனும் அல்லன். நச்ச தர்ம குணைர்ஹீனः கௌசல்யானந்தவர்தனः ந தீக்ஷ்ணோ நச்ச பூதானாம் சர்வேஷாமயேதே ரதாः. கௌசல்யானந்தவர்தனः கௌசல்யா தேவிக்கு ஆனந்தத்தை பெருக்கும் அவன். தர்ம குணைஹீனः நச்ச தர்ம குணங்கள் அற்றவனும் அல்லன், தீக்ஷ்ணஹன முரடனும் அல்லன். பூதானாம் பிராணிகள் சர்வேஷாம் ச எதற்காயினும் அஹிதே அஹிதத்தில் ரதஹன பற்றுடையவன் அல்லன். கௌசல்யா தேவிக்கு ஆனந்தத்தை பெருக்கும் அவன். தர்மகுணங்கள் அற்றவனும் அல்லன், முரடனும் அல்லன். பிராணிகள் எதற்காயினும் அஹிதத்தில் பற்றுடையவன் அல்லன். வஞ்சிதம் பித்தரம் திருஷ்ட்வா கைகேயா சத்யவாதினம் கரிஷ்யாமீதி தர்மாத்மா தத்த பிரவ்ராஜிதோபனம். தர்மாத்மாவாகுமவன் கைகேயால் பித்தரம் தந்தையை வஞ்சிதம் மோசம் செய்யப்பட்டவராய் திருஷ்டுவா உணர்ந்து சத்யவாதினம் சொன்ன சொல் தவறாதவராய் கரிஷ்யாமி செய்வேனிதே என்று சொல்லி ததஹ அக்காரணத்தால் வனத்திற்கு பிரவ்ராஜிதா வந்திருக்கிறான். தர்மாத்மாவாகும் அவன் கைகேயால் தந்தையை மோசம் செய்யப்பட்டவராய் உணர்ந்து சொன்ன சொல் தவறாதவராய் செய்வேன் என்று சொல்லி அக்காரணத்தால் வனத்திற்கு வந்திருக்கிறான். கைகேயா பிரிய காமார்த்தம் பித்துர்தசரதஸ்ய ச ஹித்வா ராஜ்யம் ச போகம் ச பிரவிஷ்டோ தண்டகாவனம். கைகேயிக்கும் பிது தந்தையாகிய தசரதஸ்ய ச தசரதருக்கம் பிரியக்காமார்த்தம் மனம் கோணாது நடப்பதையே சர்வ மனோரதமாய்க்கொண்டு ராஜ்யம் ச ராஜ்யத்தையும் போகம் ச போகத்தையும் ஹித்வா துறந்து தண்டகாவனம் தண்டகாவனத்திற்கு பிரவிஷ்டகா வந்திருக்கிறான். கைகேயிக்கும் தந்தையாகிய தசரதருக்கும் மனம் கோணாது நடப்பதையே சர்வ மனோரதமாய்க்கொண்டு ராஜ்யத்தையும் போகத்தையும் துறந்து தண்டகாவனத்திற்கு வந்திருக்கிறான். ந ராம கர்க்கஷஸ்தாத்த நாவித்வான் நாஜிதேந்திரியः அன்ருதம் துஷ்ருதம் சைவ நைவத்வம் வக்துமர்ஹசி. தாத்தப்ப ராமः ராமன் கர்க்கஷः ந இரக்கமற்றவன் அல்லன், அவித்வான் மூடன் அல்லன், அஜிதேந்திரியः ந இந்திரியங்களை அடக்காதவன் அல்லன். துவம் நீ அன்ருதம் ச பொய்யையும் துஷ்ருதம் ஏவ கொடிய சொல்லையும் வக்தும் சொல்ல ந ஏவ அர்ஹசி கூடவே கூடாது. அப்பா ராமன் இரக்கமற்றவன் அல்லன், மூடன் அல்லன், இந்திரியங்களை அடக்காதவன் அல்லன். நீ பொய்யையும் கொடிய சொல்லையும் சொல்லக்கூடவே கூடாது. தர்மா விக்ரஹவான் ராம சாது சத்ய பராக்கிரமः ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவானாம் பகவானிவ. ராமः ராமன் விக்கிரகவான் உருக்கொண்ட தர்மா தர்மன் சாது பரிசுத்தமூர்த்தே சத்ய பராக்கிரமः வீண் போகா
பராக்கிரமமுடையவன். தேவானாம் தேவர்களுக்கு பகவான் இந்திரன். இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே சர்வஸ்ய எல்லா லோகஸ்ய உலகிற்கும் ராஜா ரக்ஷகன். ராமன் உருக்கொண்ட தர்மம் பரிசுத்தமூர்த்தி. வீண் போகா பராக்கிரமம் உடையவன். தேவர்களுக்கு இந்திரன் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே எல்லா உலகிற்கும் ரக்ஷகன். கதம் த்வம் தஸ்ய வைதேஹீம் ரக்ஷிதாம் ஸ்வேன தேஜசா இச்சசி பிரசபம் ஹர்த்தும் பிரபாமிவ விவஸ்வதः. விவஸ்வதः சூரிய பகவானது பிரபாமொழியை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தஸ்ய அவனுடைய ஸ்வேன பிறவி குணமான தேஜசா தேஜசினால் ரக்ஷிதாம் பாதுகாக்கப்பட்ட வைதேகியை பிரசபம் முரட்டுத்தனமாய் ஹர்த்தும் திருடிவர துவம் நீ கதமிச்சசி எவ்விதம் துணிகிறாய். சூரிய பகவானது ஒளியை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அவனுடைய பிறவி குணமான தேஜசினால் பாதுகாக்கப்பட்ட வைதேகியை முரட்டுத்தனமாய் திருடிவர நீ எவ்விதம் துணிகிறாய். ஷரார்ச்சிஷம் அநாத்ருஷ்யம் சாபகட்கேந்தனம் ரணே ராமாக்னிம் சஹசா தீப்தம் ந பிரவேஷ்டும் த்வமர்ஹசி. ரணே போரில் ஷரார்ச்சிஷம் பாணங்களாகிற ஜுவாலைகளை உடையதும் சாப்பக்கட்கேந்தனம் வில்லும் கத்தியுமாகிற விறகுகளை உடையதும் அனாத்ருஷ்யம் அணுக முடியாததாய் தீப்தம் கொழுந்து விட்டெரியும் ராமாக்னிம் ராமனாகிற தீயில் சகசா ஆலோசியாது துவம் நீ பிரவேஷ்டும் குதிப்பதற்கு நஹரசி உடன்படலாகாது. போரில் பாணங்களாகிற ஜுவாலைகளை உடையதும் வில்லும் கத்தியுமாகிற விறகுகளை உடையதும் அணுக முடியாததாய் கொழுந்து விட்டெரியும் ராமனாகிற தீயில் ஆலோசியாது நீ குதிப்பதற்கு உடன்படலாகாது. தனுர்வியாதித்த தீப்தாஸ்யம் ஷரஜிஹ்வம் அமர்ஷணம் खड्गपाशधरं वीरं शत्रुसैन्यप्रहारिणं राज्यं सुखं च संत्यज्य जीवितं चेष्टमात्मनः नात्यसादयितुं तत् रामान्तकमिहार्हसि तात अपा इह युवलयिल धनुर्व्यादित दीप्तास्यं தனுசாகிற அகன்று தேஜோமயமாய் விளங்கும் வாயை உடையவனும் ஷரஜிஹ்வம் பாணமாயிர நாக்கை உடையவனும் அமர்ஷணம் அசஹ்யமானவனும் கட்கபாஷதரம் கத்தியாகிற கயிற்றை தரித்தவனும் வீரம் வீண் போகா பராக்கிரமத்தை உடையவனும் சத்ரு சைன்ய பிரஹாரிணம் ச பகைவர் சைன்யங்களை புடைப்பவனுமான ராமாந்தகம் ராமனாகிற காலனை ராஜ்யம் ராஜ்யத்தையும் சுகம் சுகத்தையும் ஆத்மனக உனக்கு இஷ்டம் அருமையாயிருக்கும் ஜீவிதம் ச சந்தியஜ்ய உயிரையும் துறந்து அத்தியாசாதயித்தும் எதிர்க்க ந அருசி நீ கூடாது. அப்ப இவ்வுலகில் தனுசாகிற அகன்று தேஜோமயமாய் விளங்கும் வாயை உடையவனும் பாணமாகிற நாக்கை உடையவனும் அசஹ்யமானவனும் கத்தியாகிற கயிற்றை தரித்தவனும்
வீண் போகா பராக்கிரமத்தை உடையவனும் பகைவர் சைன்யங்களை புடைப்பவனுமான ராமனாயிர காலனை ராஜ்யத்தையும் சுகத்தையும் உனக்கு அருமையாயிருக்கும் உயிரையும் துறந்து எதிர்க்க நீ கூடாது. அப்ரமேயம் ஹி தத்தேஜோ தஸ்ய சா ஜனகாத்மஜா நத்வம் சமர்த்தஸ்தாமர்த்தும் ராமபாதாஸ்ரயாம் வனே. சா ஜனகாத்மஜா அந்த ஜனகரின் மகள் யஸ்ய ஹி எவனுடையவளோ தத்தேஜ அவனது பராக்கிரமம் அப்பிரமேயம் ஒப்பற்றது வனே காட்டில் ராம பாதாஸ்ரயாம் ராமனது பாதங்களை ஆசிரித்து இருக்கும் தாம் அவளை ஹர்த்தும் எடுத்து வர துவம் சமர்த்தகனா நீ முடிந்தவனாகாய். அந்த ஜனகரின் மகள் எவனுடையவளோ அவனது பராக்கிரமம் ஒப்பற்றது காட்டில் ராமனது பாதங்களை ஆசிரித்து இருக்கும் அவளை எடுத்து வர நீ முடிந்தவனாகாய். தஸ்ய சா நரசிம்ஹஸ்ய சிம்ஹாரஸ்கஸ்ய பாமினி பிராணேபியோபி பிரியதரா பார்யா நித்யமனுவ்ரதா. சிம்ஹாரஸ்கஸ்ய சிங்கத்தினுடைய நெஞ்செழுத்தமுடைய நரசிம்ஹஸ்ய புருஷோத்தமனாகிய தஸ்ய அவனது பாரியா மனைவியாகிய சா அந்த பாமினி கட்டழகி நித்தியம் மாறாத அனுவ்ரதா பதி பிராணேபியஹாபி உயிரினும் பிரியதரா அதிக அருமையானவள். சிங்கத்தினுடைய நெஞ்செழுத்தமுடைய புருஷோத்தமனாகிய அவனது மனைவியாகிய அந்த கட்டழகி மாறாத பதிப்பிராணை உயிரினும் அதிக அருமையானவள். ந சா தர்ஷயித்தும் ஷக்ய மைத்தில்யோஜஸ்வின பிரியா தீப்தஸ்யேவ ஹுதாஷஸ்ய ஷிகாசீதாசோ மத்தியமா. ஓஜஸ்வினः பெயர் பெற்ற வில்லாளியாகிய அவனது பிரியா மனைவியும் மைத்திலி மிதிலை மன்னன் மகளும் சுமத்தியமா சுந்தரியுமாகிய சா சீதா அந்த சீதை தீப்தஸ்ய கொழுந்து விட்டெரியும் ஹுதாஷஸ்ய அக்னியினது ஷிகாஜ்வாலை இவ போன்றவளாய் தர்ஷயித்தும் அணுகுவதற்கு ந சக்யா முடியாதவள். பெயர் பெற்ற வில்லாளியாகிய அவனது மனைவியும் மிதிலை மன்னன் மகளும் சுந்தரியுமாகிய அந்த சீதை கொழுந்து விட்டெரியும் அக்னியினது ஜுவாலை போன்றவளாய் அணுகுவதற்கு முடியாதவள். கேமோத்யமம் இமம் வியர்த்தம் கிருத்வா தே ராக்ஷசாதிபா திருஷ்டச்சேத்வம் ரணேதேன ததந்தம் தவ ஜீவிதம். ராக்ஷசாதிப ராக்ஷசமண்ணா இமம் அந்த வியர்த்தம் வீணான உத்தியமம் முயற்சியில் கிருத்வா தலையிட்டு கொண்டு தே உனக்கு கிம் ஆவதென்ன ரணே போரில் தேன அவனால் துவம் நீ திருஷ்டக சேத் பார்க்கப்படுவாயாகில் தவ உனது ஜீவிதம் வாழ்வு ததந்தம் அதுவரையில்தான். ராட்சசமண்ணா அந்த வீணான முயற்சியில் தலையிட்டு கொண்டு உனக்கு ஆவதென்ன போரில் அவனால் நீ பார்க்கப்படுவாயாகில் உனது வாழ்வு அதுவரையில்தான். ஜீவிதம் ச சுகம் சைவ ராஜ்யம் சைவ சுதுர்லபம் யதிச்சசி சிரம் போக்தும் மா க்ருதா ராம விப்ரியம். ஜீவிதம் ச உயிரையும் சுக்கம் ச ஈவ மன திருப்தியையும் சுதுர்லபம் கிடைத்தற்கரிய
ராஜ்யம் ச ஏவ ராஜ்யத்தையும் சிரம் வெகு காலம் போக்தும் அனுபவிக்க இச்சசி யதி உத்தேசிக்கிறாய் என்றால் ராம விப்ரியம் ராமனது துவேஷத்தை மா கிருதாக தேடாதே. உயிரையும் மன திருப்தியையும் கிடைத்தற்கரிய ராஜ்யத்தையும் வெகு காலம் அனுபவிக்க உத்தேசிக்கிறாய் என்றால் ராமனது துவேஷத்தை தேடாதே. சர்வை சச்சிவை சார்த்தம் விபீஷண புரோகமைः மந்த்ரயித்வா து தர்மிஷ்டம் க்ருத்வா நிश्चयेमात्मनः दोषाणां च गुणानां च सम्प्रधार्य बलाबलम् आत्मनश्च बलं ज्ञात्वा राघवस्य च तत्त्वतः हितं विनिश्चित्य क्षमं त्वं कर्तुमर्हसि. सह त्वम् अन्दने विभीषण पुरोगमैः விபீஷணனை தலைமையாக கொண்ட சச்சிவைகி மந்திரிமார்கள் சர்வைகி சார்த்தம் எல்லாரோடும் கோடி தோஷானாம் ச தீமைகளுடையவும் குணானாம் ச நன்மைகளுடையவும் பலாபலம் பலாபலத்தை சம்பிரதாரிய சீர்தூக்கி ஆத்மனக ச உன்னுடையவும் ராகவஸ்ய ச ராமனுடையவும் பலம் சக்தியை தத்வதः உள்ளபடி ஞாத்வா ஆராய்ந்து ஹிதாஹிதம் ஹிதத்தையும் அஹிதத்தையும் விநிஷ்சித்ய கவனித்து மந்திரயித்வா ஆலோசனை செய்து ஆத்மனக உனக்குள் தர்மிஷ்டம் தர்மநெறி வழுவாது இருக்கிற நிச்சயம் ஒரு தீர்மானத்தை கிருத்வா செய்து கொண்டு அக்ஷமம் தோ நன்மை பயக்கத்தக்கதையே கர்த்தும் அனுஷ்டிக்க அருகசி வேண்டும். அந்த நீ விபீஷணனை தலைமையாக கொண்ட மந்திரிமார்கள் எல்லோரோடும் கோடி தீமைகளுடையவும் நன்மைகளுடையவும் பலாபலத்தை சீர்தூக்கி உன்னுடையவும் ராமனுடையவும் சக்தியை உள்ளபடி ஆராய்ந்து ஹிதத்தையும் அஹிதத்தையும் கவனித்து ஆலோசனை செய்து உனக்குள் தர்மநெறி வழுவாதிருக்கிற ஒரு தீர்மானத்தை செய்து கொண்டு நன்மை பயக்கத்தக்கதையே அனுஷ்டிக்க வேண்டும். அஹம் து மன்யே தவ நக்ஷமம் ரணே சமாகமம் கோசல ராஜசூனுனா இதம் ஹி பூய ஸ்ருணுவாக்யமுத்தமம் க்ஷமம் ச யுக்தம் ச நிஷாச்சராதிப. அகம் து நானோவெனில் தவ உனக்கு ரணே போரில் கோசலராஜ சூனுனா கோசல தேசத்து ராஜகுமாரனோடு சமாகமம் எதிர்த்து நிற்பதை நக்ஷமம் அசஹ்யமானதாய் மன்யே அறிவேன். ஆனபடியால் நிஷாச்சராதிப ராட்சசமண்ணா க்ஷமம் ச ஏற்றதும் யுக்தம் ச அனுபவத்தோடு இறைந்ததும் உத்தமம் நன்மை பயக்கத்தக்கதுமான இதம் பின்வரும் வாக்கியம் மொழியை பூயக மீளவும் ஸ்ருணு சொல்லும் எனக்கு செவிசாற்று. நானோவெனில் உனக்கு போரில் கோசல தேசத்து ராஜகுமாரனோடு எதிர்த்து நிற்பதை அசஹ்யமானதாய் அறிவேன். ஆனபடியால் ராட்சசமண்ணா ஏற்றதும் அனுபவத்தோடு இறைந்ததும் நன்மை பயக்கத்தக்கதுமான பின்வரும் மொழியை மீளவும் சொல்லும் எனக்கு செவிசாற்று. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே 37 सर्गः.